இப்போ உங்களோட அரசியல் எதிர்காலமும் சரி, நீங்க போடுற ஒரு ஓட்டோட மதிப்பும் சரி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய கணக்கீட்ட வச்சு தீர்மானிக்க போறாங்கன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? ம் கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆமா. ஆனா 2026ல இந்தியாவுல இதுதான் நடக்கப் போகுது. இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நம்மள சுத்தி எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத எல்லைக்கோடுகள் வரையப்பட்டுக்கிட்டே இருக்கு. கரெக்ட். அது நம்ம ஓட்டுரிமையில ஆரம்பிச்சு, நம்ம வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கிற சம்பளம் வரைக்கும், ஏன் உலக வரைபடத்துல இருக்கிற சர்வதேச எல்லைகள் வரைக்கும் நீண்டுகிட்டு இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம இந்த தரவுகள வச்சு நம்மள ஆளும், நம்மள பிரிக்கும், ஆனா பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கே தெரியாத இந்த எல்லைகள பத்தி தான் ஆழமா பேசப் போறோம். பொதுவா எல்லை அப்படின்னு உடனே நம்ம மனசுல ஒரு சுவரோ இல்ல முள்வேலியோ தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா மிக ஆபத்தான எல்லைகள் எல்லாமே சட்ட புத்தகங்களிலும் அரசாங்கத்தோட கொள்கைகளிலும் தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமா. அதனால தான் இந்த விவாதத்துல தரவுகள்ல இருக்கிற உண்மைகள எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா உங்களுக்கு கொண்டு வரப் போறோம். சரி, ஃபர்ஸ்ட் உலக வரைபடத்துல இப்போ புதுசா வரையப்பட்டிருக்க ஒரு எல்லையிலிருந்தே ஆரம்பிப்போம். இஸ்ரேலோட அந்த மஞ்சள் கோடு, அதாவது எல்லோ லைன் பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அந்த ஏப்ரல் 16 அன்னைக்கு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில ஒரு 10 நாள் போர் நிறுத்தம் தொடங்குச்சு இல்லையா? ம் ஆமா. அந்த நேரத்துல இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தெற்கு லெபனான்ல இருக்கிற லிட்டானி நதி வரைக்கும் தங்களோட ராணுவத்தை நிறுத்தி ஒரு பாதுகாப்பு இடையாக மண்டலத்தை, அதாவது ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கியிருக்காங்க. இந்த மஞ்சள் கோட்டுக்குள்ள இஸ்ரேலோட ராணுவ முத்தியே முற்றிலுமா மாறி இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு மிக முக்கியமான ராணுவ நகர்வு. இதுவரைக்கும் இஸ்ரேல் நடமாடும் போர் முறையை தான், அதாவது மொபைல் வார்ஃபேரை தான் அதிகம் நம்பியிருந்தாங்க. நடமாடும் போர் முறைனா எதிரிகளை தேடி போய் தாக்குறது தானே? கரெக்ட். வேகமா செல்வது, தாக்குவது, அப்புறம் பின்வாங்குவது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா, காசாவிலும் சரி லெபனானிலும் சரி அவங்க நிலையான பாதுகாப்பு முறைக்கு, அதாவது ஸ்டாட்டிக் டிஃபென்ஸ்க்கு மாறிட்டாங்க. ஓஹோ! ஆமா. அக்டோபர் 2025ல காசாவில் ஆரம்பிச்ச இந்த மஞ்சப்போடு திட்டம் இப்போ காசாவோட 58% நிலப்பரப்ப இஸ்ரேலோட நேரடி ராணுவ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ லெபனானிலும் அதே மாதிரியான ஒரு நிரந்தரமான ராணுவ முகாமா அமைக்க பாக்குறாங்க. ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் விரிவா பாப்போம். ஒரு நாட்டை பாதுகாக்க எல்லையில ஒரு உறுதியான அரணை, ஒரு கோட்டையை கட்டுறது தானே சரியான உத்தி. ம் எதிரிகள் உள்ள வராம தடுக்க ஒரு நிரந்தர சுவர் எழுப்புறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இது இஸ்ரேலுக்கு கூடுதல் பாதுகாப்பு தானே தரணும். வெளிப்பார்வைக்கு அப்படி தோணும். ஆனா ராணுவ அறிவியல் படி பாத்தீங்கன்னா, எதிரியோட நிலத்துல போய் நிரந்தரமா ஒரு முகாம அமைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? இஸ்ரேலுக்கு உள்ளேயே இருக்கிற பல ராணுவ வல்லுநர்கள் இத கடுமையா விமர்சிக்கிறாங்க. நீங்க ஒரு இடத்துல நிரந்தரமா முகாமிடும்போது உங்க ராணுவ வீரர்கள் எதிரிகளுக்கு ஒரு அசையாத இலக்கா, அதாவது சிட்டிங் டார்கெட்ஸா மாறிடுறாங்க. ஓ, ஒரே இடத்துல இருக்கிறதால ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்றீங்க. ஆமா. கெரில்லா போர் முறையில ஈடுபடுற குழுக்களுக்கு இது ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்லாம அந்த வீரர்களுக்கு சாப்பாடு, ஆயுதம் கொண்டு போற விநியோக பாதைகளை எதிரிகள் ரொம்ப ஈஸியா துண்டிக்க முடியும். அது ரொம்ப ஆபத்தான நிலைமையாச்சே. கண்டிப்பா. வெறும் இந்த ஒரு எல்லையை காக்கவே இஸ்ரேலுக்கு 2 முழு ராணுவ பிரிவுகள் தேவைப்படுது. இது அவங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் ஒரே இடத்துல முடக்கி வைக்குது. அதாவது பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட ஒரு சுவரே அவங்களுக்கு ஒரு பொறியா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த சாதாரண மக்களோட நிலைகளை அபகரிச்சு அவங்கள கட்டாயமா இடம்பெயரச் செய்யறது மனித உரிமைகள் மீறல்னு சர்வதேச அளவுல பெரிய கண்டனங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இது ஒரு வகையான எல்லை. ஒரு பக்கம் ராணுவத்தை வச்சு சுவர்களை எழுப்புறாங்க. ஆனா நம்ம அண்டை நாடான இலங்கையில இந்தியா முற்றிலும் மாறுபட்ட ஒரு அணுகுமுறைய கையாளுது. சுவர்களுக்கு பதிலா கலாச்சார பாலங்களை கட்டுறாங்க. இது இந்திய வெளியுறவு கொள்கையில சமீபத்துல நடந்த மிகச்சிறந்த நகவு. எப்படி சொல்றீங்க? சமீபத்துல துணை குடியரசு தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க இலங்கை சென்றிருந்தபோது ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது இந்திய வம்சாவழியினருக்கான ஓசிஐ அட்டை, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட்டை பெறுவதற்கான தகுதிய 4ஆம் தலைமுறையிலிருந்து 6ஆம் தலைமுறை வரை நீட்டிச்சிருக்காங்க. ஓ, 6ஆம் தலைமுறை வரையா? ஆனா இதோட உண்மையான தாக்கம் என்ன? ஏன்னா ஓசிஐ அட்டைங்கிறது இந்திய குடியுரிமை கிடையாது இல்லையா? ஆமா, அது குடியுரிமை கிடையாது. இத வச்சு அவங்களால இங்க ஓட்டு போடவோ இல்ல விவசாய நிலம் வாங்கவோ முடியாது. அப்போ இலங்கையில இருக்கிற ஒரு தமிழ் வம்சாவழி குடும்பத்துக்கு இது எப்படி நேரடியாக பயன்படும்? இதுல 2 விதமான நன்மைகள் இருக்கு.
ஒன்னு பொருளாதார ரீதியானது, இன்னொன்னு உளவியல் ரீதியானது. சரி, பொருளாதார ரீதியா என்ன நன்மை? ஓசிஐ அட்டை இருந்தா இந்தியாவுக்கு வர வாழ்நாள் முழுவதும் விசா கிடைக்கும். இங்க வந்து பிசினஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், கல்வி கற்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு, அதாவது என்ஆர்ஐகளுக்கு இணையான பல உரிமைகள் கிடைக்கும். அப்போ உளவியல் ரீதியான நன்மை என்ன? பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல தேயிலை தோட்ட தொழிலாளர்களா இலங்கைக்கு போன பல லட்சம் இந்திய வம்சாவளியினருக்கு இது தாய்நாட்டோட தங்களை மீண்டும் இணைக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். இது அவங்களுக்கு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஆமா, இது மட்டும் இல்லாம ட்ரிங்கோமலையில இந்தியா அமைக்கும் மாபெரும் எரிசக்தி மையமாகட்டும், $450 மில்லியன் புயல் நிவாரணமாகட்டும், இது எல்லாமே நம்முடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கையோட வெளிப்பாடு. வாவ், இது ஒரு நல்ல ஒப்பீடு. இஸ்ரேல் எப்படி நிலத்தை வளைச்சு எல்லையை விரிவுபடுத்துதோ அதுக்கு நேர்மாறாக இந்தியா முதலீடுகளையும் உரிமைகளையும் கொடுத்து தன் எல்லையை விரிவுபடுத்துது. உங்க அண்டை வீட்டாரோட பழகுற மாதிரி தான் இது. கரெக்ட், ரொம்ப சரியான உதாரணம். சரி, இப்போ புவிசார் அரசியல்ல இருந்து நம்ம உள்நாட்டு அரசியல் எல்லைகளுக்கு வருவோம். நாடாளுமன்றத்தோட சமீபத்திய சிறப்பு கூட்டத்தொடர்ல 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது டீலிமிட்டேஷன் பத்தி விவாதிச்சாங்க. இது ஒரு பெரிய விவாத பொருள் இப்போ. ஆமா, மக்களவை இடங்களை தற்போதைய 543லிருந்து 850ஆக உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. ஆனா இதுல என்னங்க பிரச்சனைனா, இந்த மறுசீரமைப்புக்கு அவங்க 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்ப பயன்படுத்த போறாங்க. இது எப்படி சாத்தியம்? இதுதான் இப்போதைக்கு இந்திய அரசியல் இருக்கிற மிகப்பெரிய பூகம்பமே. முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலமைப்பு வரலாற்றை நாம் புரிஞ்சுக்கணும். என்ன வரலாறு அது? ஆர்டிகிள் 81 படி மக்கள் தொகையை அடிப்படையா வச்சுதான் நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிக்கணும். ஆனா 1926ல இந்திரா காந்தி அரசாங்கம் 42வது திருத்தத்தின் மூலமா இந்த தொகுதி மறுசீரமைப்ப முடக்கி வச்சாங்க. ஏன் தெரியுமா? ஆமா, நான் படிச்சிருக்கேன். குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சரியா அமல்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தானே? மிகச்சரியாக சொன்னீங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற தெற்கு மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல மிக சிறப்பா செயல்பட்டாங்க. மக்கள் தொகையை குறைச்சா எம்பி சீட்டுகளும் குறைஞ்சிடும். ஓ, அப்போ ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைவதே அந்த மாநிலத்துக்கு ஒரு அரசியல் தண்டனையா மாறிடும். ஆமா, இதை தடுக்கத்தான் 1971 மக்கள் தொகை கணக்கீட்டையே நிரந்தரமா வச்சுக்கலாம் தடையை கொண்டு வந்தாங்க. அந்த தடை பலமுறை நீட்டிக்கப்பட்டு இப்போ 2026ல முடிய போகுது. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நான் ஒரு மாற்றுக் கருத்து முன்வைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. ஜனநாயகம் அப்படிங்கறதோட அடிப்படை தத்துவமே ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு, 1 person ஒரு ஓட் அப்படிங்கிறது தானே? ஆமா, அதுதான் அடிப்படை. ஒரு மாநிலத்துல அதிக மக்கள் இருக்காங்கன்னா அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்த அதிக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல இருக்கிறது தானே ஜனநாயக நியாயம். இதுல எப்படி தெற்கு மாநிலங்கள் மட்டும் உரிமை கொண்டாடுவது சரியாகும்? நீங்க கேக்குறது ஒரு நியாயமான ஜனநாயக கேள்விதான். இது மக்கள் தொகையில் எதிர்கூட்டாட்சி தத்துவம், அதாவது டெமோகிராஃபி வெர்சஸ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு நேரடி மோதல். ஒரு தனி மனிதனோட ஓட்டு மதிப்பு இந்தியா முழுக்க சமமா இருக்கணுங்கிறது உண்மைதான். பின்ன என்ன பிரச்சனை? ஆனா இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டாட்சி நாட்டுல வெறும் தலைகளை மட்டுமே எண்ணி அதிகாரத்தை பிரித்து கொடுக்க முடியாது. நீங்க ஒரு மாநிலத்தோட சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தி, குழந்தை இறப்பு விகிதத்தை குறைச்சி, கல்வியை அதிகப்படுத்தி அதன் மூலமா மக்கள் தொகையை சீராக்குறீங்க. ஒரு நல்ல மாநில அரசு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்காங்க. கரெக்ட். ஆனா இதையெல்லாம் செய்ய தவறிய, மக்கள் தொகை மட்டும் பெருக்கெடுத்து ஓடும் மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்துல கூடுதல் அதிகாரம் கொடுத்தா அது மோசமான நிர்வாகத்திற்கு, பேட் கவர்னன்ஸ்க்கு கொடுக்கப்படும் பரிசு போல ஆகிவிடாதா? ஆஹா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அதாவது பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டிய மாநிலங்களின் குரல் வலை நாடாளுமன்றத்தில் நெரிக்கப்படும்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, 15 வருஷம் பழமையான 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்துறது அதைவிட பெரிய முரண்பாடு. ஆமா, இப்ப 2026 வந்தாச்சு. 2026ல உட்கார்ந்துகிட்டு பல மாநிலங்களில் மக்கள் தொகை விகிதங்கள் முற்றிலுமா மாறிப்போன ஒரு பழைய தரவை அடிப்படையாக கொண்டு அடுத்த 20 வருஷத்துக்கான அரசியல் அதிகாரத்தை தீர்மானிப்பது எந்த வகையிலும் ஒரு சமமான களத்தை உருவாக்காது. அப்ப என்னதான் தீர்வு? அதனாலதான் வெறும் மக்கள் தொகையை மட்டும் அளவுகோலாக கொள்ளாம அந்தந்த மாநிலங்களோட வளர்ச்சி அளவீடுகள், வரி பங்களிப்பு இது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு புதிய சூத்திரத்தை உருவாக்கணும்னு வல்லுநர்கள் வலியுறுத்துறாங்க. இந்த இடத்துல வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைய நாம கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டியிருக்கு.
ஏன்னா இந்த புதிய தொகுதிகளை பிடிப்பதற்காகவும் வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காகவும் அரசியல்வாதிகள் வளர்ச்சிக்கும் நலத்திட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தந்திரமா மறைச்சிடுறாங்க. ஆமா, தேர்தல் நேரங்கள்ல இந்த ரெண்டுமே ஒண்ணுதான்னு நம்மள நம்ப வச்சிடுறாங்க. கண்டிப்பா இதை நம்ம உடைச்சு பார்க்கணும். நலத்திட்டங்கள் வெல்ஃபேர் அப்படிங்கிறது உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யறது, ஒருவருக்கு பசிக்கும் போது உணவு கொடுப்பது போல. ஆனா வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நீண்டகால முதலீடு. அது அந்த மனிதனே தன் சொந்த கால்ல நிற்க வைக்கும் கட்டமைப்பை உருவாக்குவது. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா ரொம்ப தெளிவா புரியும். நான் ஒரு சிம்பிளான ஒப்பீடு சொல்றேன், கேட்டு பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பெனியில வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு அவங்களோட தகுதியை வளர்த்துக்கிட்டு மாசம் மாசம் சம்பளத்தை நிரந்தரமா உயர்த்தி தர்றதுக்கு பதிலா தீபாவளிக்கு மட்டும் ஒரு பெரிய டிவி அல்லது மிக்சியை கொடுத்துட்டு நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஏமாத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப ஆப்டான உதாரணம். அந்த பொருளை பார்க்கும்போது ஒரு உடனடி சந்தோஷம் கிடைக்கும், ஆனா அவங்களோட அன்றாட வாழ்க்கை தரம் ஒருபோதும் உயராது. நலத்திட்டங்கள் பல நேரங்களில் இப்படித்தான் ஒரு பெயின் கில்லர் மாதிரி செயல்படுது இல்லையா? அந்த ஒப்பீடு ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம். எல்லா நலத்திட்டங்களையும் நாம நிராகரிக்க முடியாது. இத நாம ரெண்டா பிரிக்கலாம்: உற்பத்தி திறன் சார்ந்த நலத்திட்டங்கள் மற்றும் ஜனரஞ்சக நலத்திட்டங்கள். அது என்ன உற்பத்தி திறன் சார்ந்த நலத்திட்டங்கள்? எப்படி ஒரு இலவசம் உற்பத்தி திறனை கூட்டும்? உதாரணமா சத்துணவு திட்டம் அல்லது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்குவது. இது இலவசம்தான், ஆனா இதன் பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் என்ன? என்ன மெக்கானிசம்? சத்துணவு ஒரு தலைமுறையின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கி அவங்க மூளை வளர்ச்சியை உறுதி செய்து ஆரோக்கியமான உழைக்கும் சமுதாயத்தை உருவாக்குது. மடிக்கணினி டிஜிட்டல் இடைவெளியை குறைத்து ஒரு மாணவனை உலகளாவிய வேலைவாய்ப்புக்கு தயார் செய்யுது. இது மனித வளத்தின் மீதான முதலீடு. ஆனா ஜனரஞ்சக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் வேறு. அதாவது அரசியல் லாபங்களுக்காக தரப்படும் இலவசங்களா? எந்த நிபந்தனையும் இல்லாம கொடுக்கப்படுற இலவச மின்சாரம், கடன் தள்ளுபடி மாதிரியான விஷயங்களா? ஆமா, அதேதான். இலக்கில்லாத இலவச மின்சாரம் கொடுத்த என்ன ஆகும்? மோட்டார்களை பல மணி நேரம் ஓடவிட்டு நிலத்தடி நீர் முழுசா வற்றி போகும். உண்மைதான். விவசாய கடன்களை தொடர்ந்து தள்ளுபடி செஞ்சா வங்கிகளின் கட்டமைப்பு உடைந்து உண்மையாகவே தொழில் தொடங்க கடன் கேட்பவனுக்கும் காசு இருக்காது. இது அரசாங்கத்தோட கஜானாவை காலி பண்ணிடும். இதனால உண்மையான உள்கட்டமைப்புக்கும் பாலங்கள் கட்டுவதற்கும் தரமான கல்விக்கும் செலவு செய்ய அரசாங்கத்திட்ட பணம் இருக்காது. அப்படி உண்மையான நீண்டகால வளர்ச்சி திட்டங்கள் இல்லாததால தான் இந்தியாவோட பொருளாதார கனவுக்கும் அடிமட்ட யதார்த்தத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்தியா $4 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நாம பெருமையா பேசுறோம். ஆனா அந்த 4 ட்ரில்லியன் கோட்டைய தங்கள் தோள்ல சுமக்கிற தொழிலாளர்களோட நிலைமை என்ன? ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. ஆமா, நொய்டா, மானேசர், பிவாடி மாதிரியான தொழில் நகரங்கள்ல நடக்கிற சமீபத்திய தொழிலாளர் போராட்டங்கள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு. இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, இது ஒரு கட்டமைப்பு ரீதியான தோல்வி. எப்படி சொல்றீங்க? விலைவாசியில 10,000 ரூபாயை வச்சு ஒரு குடும்பம் எப்படி பெருநகரத்துல வாழ முடியும்? கண்டிப்பா முடியாது. இது சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஊதியத்தை விட மிக குறைவு. சொல்லப்போனா உச்சநீதிமன்றமே பல தீர்ப்புகளில் இத கட்டாய உழைப்பு, ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு விமர்சிச்சிருக்கு. ஆனா இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கறாங்க? பிரச்சனை எந்த ஆரம்பிக்குதுன்னா, ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வந்திருக்கிற 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள்ல தான். இந்த சட்டங்கள் வெளிப்படையாகவே வியாபாரம் செய்வதை எளிதாக்குவதற்கே, அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கே முன்னுரிமை கொடுக்குது. தொழிலாளர்களுக்கு உழைப்பதை எளிதாக்க எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்படி என்றால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள முதலீடு செய்ய வரணும்னா நாம நம்ம சட்டங்களை கொஞ்சம் தளர்த்தி தானே ஆகணும். நிறைய பேரு அப்படி நினைக்கிறாங்க. தொழிற்சங்கங்கள், அதாவது ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா எந்த கம்பெனி இங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கும்? வளர்ச்சிக்கு தொழிற்சங்கங்கள் ஒரு முட்டுக்கட்டை கிடையாதா? அப்படி பார்ப்பது மிகவும் ஆபத்தான ஒரு பார்வை. தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது வெறும் கொடி பிடிச்சிட்டு கோஷம் போடுற அமைப்பு கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்துல அதிர்வுகள் அதிகமாகாம பாத்துக்கிற ஷாக் அப்சார்பர் அல்லது சேஃப்டி வால் மாதிரி தான் தொழிற்சங்கங்கள் செயல்படுது. சேஃப்டி வால் மாதிரியா? ஆனா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில இருக்கிற அதிகார ஏற்றத்தாழ்வை சமன்படுத்துறது இதுதான். ஒரு தொழிலாளியோட விரக்தியும் கோபமும் சங்கங்கள் மூலமா மேலாளர்களிடம் ஜனநாயக வழியில விவாதிக்கப்படும். ஓ, அது அமைதியா பேசி தீர்க்கிற இடம் அது. கரெக்ட். அந்த அமைப்பையே நீங்க முடக்கிட்டீங்கன்னா அந்த அழுத்தம் உள்ளேயே சேர்ந்துகிட்டு ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியாத வன்முறையா வெடிக்க தான் செய்யும். நொய்டாவில் சமீபத்தில் நடந்த கலவரங்கள் இதை தான் நமக்கு உணர்த்துது. அது உண்மைதான்.
2019ல வந்த அனூப் சத்பதி கமிட்டி ஒரு நாளைக்கு 375 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியமா கொடுக்கணும்னு பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா அதை இன்னும் எந்த அரசும் முழுமையா கண்டுகொள்ளவே இல்ல. ஆமா, அது அப்படியே கடப்புல இருக்கு. இப்போ இன்னொரு பெரிய சிக்கல் உருவாகி இருக்கு. அதுதான் கிக் பொருளாதாரம், கிக் எக்கானமி. ஸ்விக்கி, உபர் மாதிரியான டிஜிட்டல் தளங்கள்ல வேலை செய்யற லட்சக்கணக்கான இளைஞர்களோட நிலைமை இன்னும் மோசம். அவங்களுக்கு முறையான பாதுகாப்போ உரிமைகளோ இல்ல. நிச்சயமா. பாரம்பரியமான ஃபேக்டரி வேலைகள்ல குறைந்தபட்சம் நீங்க யாருக்கிட்ட வேலை செய்றீங்க, உங்க மேலாளர் யாருன்னு ஒரு மனித முகம் இருக்கும். ஆமா. ஆனா இந்த கிக் பொருளாதாரத்துல ஒரு தொழிலாளிக்கு மேலாளரே கிடையாது. ஒரு கண்ணுக்கு தெரியாத அல்காரிதம் தான் உங்களை வேலைக்கு எடுக்குது, ரேட்டிங் குறையுதுன்னு சொல்லி அதுவே வேலையிலேருந்து தூக்குது. அப்போ நியாயம் கேட்க யாருமே இல்லையா? யாரும் இல்ல. உங்களை வேலையை விட்டு ஏன் தூக்குனாங்கன்னு கேட்கவோ, உங்க குறைய சொல்லவோ அங்க ஒரு மனித முகம் கிடையாது. எந்த விதமான பிஎஃப், மருத்துவ காப்பீடு, பணி பாதுகாப்பு எதுவும் இல்லாத ஒரு நவீன கால கொத்தடிமை முறை மாதிரி இது மாறிக்கிட்டு வருது. 6-7% ஜிடிபி வளர்ச்சி வேணும்னு சொல்லிட்டு உழைக்கும் மக்களின் அடிப்படை மரியாதையையும் பாதுகாப்பையும் பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு நாம யோசிக்கணும். கண்டிப்பா. சரி, இவ்ளோ நேரம் தொழிலாளர் வர்க்கத்தை பத்தி பேசணும். ஆனா இதுல பாதிக்கு பாதி இருக்க வேண்டிய பெண்களோட நிலைய பத்தி பேசாம இந்த விவாதம் முழுமையடையாது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்தியாவுல பெண்களின் வேலைவாய்ப்பு பங்கேற்பு விகிதம் LFPR சமீபத்திய தரவுகளின்படி 2025ல 40% உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல முன்னேற்றம்னு நம்ம நம்பலாம். ஆனா உலகளாவிய சராசரியான 49% விட இது ரொம்ப குறைவு. இந்தியாவுல ஏன் பெண்கள் அதிக அளவுல வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க? இந்த இடத்துல ஒரு பொதுவான தப்பு அபிப்பிராயம் இருக்கு. பலரும் இது ஒரு சப்ளை பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. சப்ளை பிரச்சனைனா? அதாவது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்ற தயங்குறாங்க, குடும்பம் அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆய்வுகள் இது முற்றிலும் மறுக்குது. இது ஒரு டிமாண்ட் பிரச்சனை. டிமாண்ட் பிரச்சனையா? அது எப்படி? பெண்கள் வேலை செய்ய தயாரா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கான வேலைகள் இல்லைன்னு சொல்றீங்களா? மிகச் சரியாக. பாரம்பரியமா பெண்கள் அதிகமா வேலை செஞ்ச விவசாயத்துறை இப்போ இயந்திரமயமாகிட்டு வருது. அங்க வேலைகள் குறையுது. சரி, விவசாயத்தை விட்டு வெளியேறும் பெண்களுக்கு மாற்று வேலை என்ன? உற்பத்தித் துறை, அதாவது மேனுஃபேக்சரிங். ஆமா. ஆனா நம்ம ஊர்ல பெண்களுக்கு பாதுகாப்பான, அவங்க வீட்ல இருந்து சுலபமா பயணிக்கக்கூடிய தூரத்தில் இருக்கிற நடுத்தர உற்பத்தி தொழிற்சாலைகள் ரொம்ப குறைவு. அப்படியே வேலை இருந்தாலும் அங்க இருக்கிற உள்கட்டமைப்பு, கழிப்பறை வசதிகள், போக்குவரத்து பாதுகாப்பு இது எல்லாமே பெண்களுக்கு எதிரானதாக இருக்கு. ஓ, அதனாலதான் அவங்க வேலைக்கு வர முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்குறாங்க. கரெக்ட். தொழிலாளர் செறிவான வேலைகளை, அதாவது லேபர் இன்டென்சிவ் வேலைகளை உருவாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் போதே பாலின பார்வையோடு உருவாக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் படிச்சு பெரிய வேலைக்கு போற பெண்களோட நிலையும் பெரிய அளவுல திருப்திகரமா இல்ல. வேலைவாய்ப்பு பங்கேற்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தலைமைத்துவ இடைவெளி, லீடர்ஷிப் கேப் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய அவலம். கல்வித்துறையை எடுத்துக்கோங்க. இந்தியாவின் தலைசிறந்த IITகளில் தேசிய அளவுல பார்த்தா IIT ஜோத்பூர்ல மட்டுமே அதிகபட்சமாக 22% பெண் பேராசிரியர்கள் தான் இருக்காங்க. பெருநிறுவனங்களின் போர்ட் மீட்டிங் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 77% நிறுவனங்கள் வெறும் 1 அல்லது 2 பெண் இயக்குனர்களை மட்டுமே வச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. இதத்தான் ஆங்கிலத்துல டோக்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் சட்ட விதியை சமாளிப்பதற்கான ஒரு நடவடிக்கை இது. ஆனா இதுல என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணாவது போர்ட் மீட்டிங்ல இருக்கிறது நல்ல விஷயம்தானே. இதுல சட்டம் போட்டு 30%, 40% பெண்களை வைக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? திறமை இருந்தா அவங்களே படிப்படியா முன்னேறி தலைமை பதவிக்கு வரப்போறாங்க இல்லையா? நீங்க கேக்குற கேள்வியில இருக்கிற லாஜிக் புரியுது. ஆனா அங்க நடக்கிற உளவியல் ரீதியான மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கணும். என்ன மெக்கானிசம் அது? 10 பேர் இருக்கிற ஒரு போர்ட் மீட்டிங்ல சட்டம் சொல்லுதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பெண்ணை மட்டும் உட்கார வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பெண் ஒட்டுமொத்த பெண்களின் பிரதிநிதியா பார்க்கப்படுவாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் அதிகமா விமர்சிக்கப்படும். இதனால பல நேரங்கள்ல அவங்க அமைதியாவே இருக்க பழகிடுவாங்க. வாவ், நிஜமாவே அப்படி நடக்குமா? ஆமா, அந்த முடிவெடுக்கும் இடத்துல பெண்கள் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அங்க குறைந்தபட்சம் 30% பெண்களாவது இருக்கணும். இததான் ஆய்வாளர்கள் கிரிட்டிக்கல் மாஸ், அதாவது முக்கிய அளவு அப்படின்னு சொல்றாங்க. கிரிட்டிக்கல் மாஸ், இது ரொம்ப சுவாரஸ்யமான கான்செப்ட். இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு அறையில 30% பெண்கள் இருக்கும்போது அவங்க பெண் பிரதிநிதிகள் அப்படிங்கிற முத்திரையிலிருந்து விடுபட்டு வெறும் போர்டு மெம்பர்களா மாறுவாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவாங்க. ஒரு பாதுகாப்பான உளவியல் சூழல் அந்த அறையில உருவாகும்.
அப்போதான் ஒரு உண்மையான விவாதம் நடக்கும். கரெக்ட். அப்போதுதான் நிறுவனத்தோட கொள்கைகளிலும் சரி, நாட்டின் முடிவுகளிலும் சரி, பெண்களின் பார்வை உண்மையாகவே பிரதிபலிக்கும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது பெருமைக்காகவோ சட்டத்துக்காகவோ பெயர் பலகையில் வைக்கப்படும் பெண்கள் அல்ல, உண்மையான முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்ட பெண்கள்தான் தேசத்தின் முழுமையான வளர்ச்சிக்கு தேவை. கண்டிப்பா. இப்போ இன்றைய விவாதத்தின் இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இது ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். ஆமா, நிறைய விஷயங்களை இன்னைக்கு கவர் பண்ணிருக்கோம். உலக வரைபடத்துல இஸ்ரேல் வரையும் அந்த மஞ்சள் கோட்டிலிருந்து இந்தியா இலங்கை உறவுகள் வரை பேசிட்டோம். 15 வருட பழைய தரவை வைத்து தொகுதி மறுசீரமைப்பு செய்வதில் உள்ள சிக்கல்கள் பத்தி பார்த்தோம். மாதம் 10,000 ரூபாய்க்கு வேலை செய்யும் தொழிலாளர்களின் நிலை, அப்புறம் பெயர் பலகையில் மட்டும் பதவியில் இருக்கும் கார்ப்பரேட் பெண்களின் நிலை வரை நாம பல எல்லைக்கோடுகளை பற்றி பேசிவிட்டோம். இதையெல்லாம் தாண்டி இந்த எல்லைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி மறைமுகமா கட்டுப்படுத்துதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அலசல முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை. நாம அன்றாட வாழ்க்கையில நம்ம பாதுகாப்புக்காகவும் வசதிக்காகவும் அரசியல் அதிகாரத்துக்காகவும் பல புதிய எல்லைக்கோடுகளை நாமே உருவாக்கிக்கிறோம். சமூகத்திலும் சட்டத்திலும் உலக அளவிலும் இந்த கோடுகள் வந்துக்கே இருக்கு. ஆனா நீங்க சற்று நேரம் ஒதுக்கி இதை பற்றி ஆழமாக யோசித்து பாருங்கள். இந்த கோடுகள் எல்லாம் உண்மையாலுமே நம்மளை பாதுகாக்குதா, அல்லது நமக்கு கீழே உள்ள அடித்தட்டு மக்களையும் விளிம்பு நிலையினரையும் நம்மிடமிருந்து நிரந்தரமாக பிரித்து வைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவராக மாறிவிட்டதா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதோட இன்றைய அலசல நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.